வழி விட்டாதான் கொஞ்சம் முன்ன நகர்ந்தாதான் புரிய வர முடியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய என்னுடைய உணவுபூர்வமாக எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள செய்தி உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு பிரச்சனையை எந்த பிரச்சனையும் கூட்டணி தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாங்க, விசா கொண்டாங்க, அவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிட்ட கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இருவருக்கு இடையில தான் கூட்டணி நடந்துட்டு திமுகவில் கம்யூனிஸ்டுக்கு விடுதலை கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதியாகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம் என்ன செய்யறது? போனதுக்கு 6 சீட் வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அதையோடு அணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிட்டு வாங்க வேண்டாம். தொகுதி பங்கீடு பேசுவாங்க, அதை சரி செய்ய தான் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சினா ரொம்ப டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்க டெல்லிக்கு, எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி காங்கிரஸ் கட்சி தலைவர் எதுக்காக பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்க வைக்கிற கட்சிகள் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்க எண்ணி பார்க்கிறது. நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால கையெழுத்து போட போனேன். எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், உங்களுக்கு எந்த சந்தேகம் தேவையில்லை. திருப்பி 100 தடவை கேட்டாலும் இதுதான். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகங்களும் பத்திரிகைகளும் எங்களை ஏதாவது ஒரு சிரமத்துக்கு ஆளாக்கணும் நினைக்கிறீங்க. எங்களுடைய கூட்டணி பொறுத்தது தெளிவா இருக்கு.
இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல கட்சிகளோடு எனது கூட்டணியில் வந்திருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமான பேச்சுவார்த்தை முடிவுற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியான நேரத்தில் தெரிவித்து வருகிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தலைவர்களால் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்மானப்பட்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைகள் பீஸ் கோயில் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இரவிற்குள் எங்களுடைய கூட்டணியில் அங்கமிருக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவாதத்தை தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் எத்தனை ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கட்சிக்கு அவரிடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு தக்கவாறு தொகுதிகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும். அதான் சொன்ன பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில கட்சிகளுக்கு நாங்கள் இடங்கள் அமைக்கப்பட வேண்டும். இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களிடம் நிச்சயமாக தெரியும். அறிவிக்கிற பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி அந்த தொகுதி என்னென்ன பத்திரிகை